இன்னைக்கு பண்டிகை. போய் வாசல கூட்டலாம் வா. இதான் வாசல கூட்டணும். நல்லா கூட்டணும். ஐயோ எவ்வளவு குப்பையா இருக்கு. அவ்வளவுதான் கூட்டியாச்சு. இப்ப நம்ம வாசல பெருக்கிட்டோமா, இப்ப நம்ம கோலம் போடணும். நானா இருக்கிறதுனால காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுறேன். அதுவும் அழகா கோலம் போட்டு இருக்கேன். என் மருமகளும் இருக்காளே சரியான சோம்பேறி. அப்படிப்பட்ட மருமக யாருக்கும் வரக்கூடாது. ஐயோ கலர் பொடி எடுத்துட்டு மறந்தே போயனே. போய் நம்ம கலர் பொடி எடுத்துட்டு வருவோம். தண்ணி வச்சு கோலம் போடுவோம். அவ்வளவுதான், நம்ம கோலம் போடுவோம். அடியே உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழகா கோலம் போட்டேன். அது அப்படி கடைசியே வீணா பண்ணவில்லை. அத்தை, வீணா போறது நான் இல்ல நீங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நான் தான் கோலம் போட உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி சண்டை போட சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி? அதுவும் நீங்க போட்ட கோலம் கேவலமா இருந்தது. அதனால தான் நான் அழிச்சிட்டேன். இப்போ எனக்கு பிடிச்ச கோலத்தை நான் போட்டுப்பேன். அடியே எப்படி போற நானும் பாக்குறேன்டி. பார்க்கலாம். ஆனா நீங்க ஓரமா இருந்து பாருங்க. என்ன பார்த்து கோலம் போறது எப்படின்னு கத்துக்கோங்க. நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? நீ கோலம் போட முடியாம நான் தண்ணி ஊத்திட்டே இருப்பேன் பாரு. அதையும் பார்க்கலாம். ஆய் கிழவி, முடிய புடிச்சு தர தரட்டு இழுக்கிறேன் பாரு. அது வரைக்கும் என் கை நான் பூ பச்சிட்டு இருக்குமா? ஐயோ மொழி சொண்டையா. எப்ப பார்த்தாலும் வீட்டுல அவங்க தொலை தாங்க முடியல. எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? தோ அத்தை தான் முதல்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. எட்டியா நான் பண்ணா நீ தாட்டி பண்ண முதல்ல. என்ன மாட்டி விடுறியா? நான் படைய கோலம் போட்டு இருந்தேன். இவ கோலத்தை தண்ணி ஊத்திட்டா. நீங்க சொன்னீங்களே நான் கோலம் போட தண்ணி ஊத்துவேனே, அதான் நான் தண்ணி ஊத்திட்டேன். என்ன போய் சொல்றா? நீங்க ரெண்டு பேரும் கோலம் கீழே அது போட தேவையில்ல. இங்க இருந்து போங்க, சீக்கிரமா போங்க. கிளவி இன்னைக்கு தப்பிச்சிட்ட. எனக்காவது மாட்டு வெடி அப்ப பாத்துக்கிறவன்னு. ஆமாம் டி, என் மாற்ற கை வரைக்கும் என் கையில பூ வச்சிட்டு இருக்குமா? அதே தாண்டி உனக்கும். எனக்காவது ஒரு மாட்டு வெடி அப்ப பாத்துக்கிறேன். இவ்வளவு காலையில திட்ட வேண்டியதா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப நான் வேலை பார்க்கணும், நீங்க கிளம்புங்க. இப்ப நான் தான் வேலை பார்க்கணும், நீ கிளம்பு. காலையில உசுர வாங்க வேண்டியது. சரி போசாமி, நானே போயிடுறேன். உன் கூட யார் சண்டை போடுவா? இந்த கிளவி வேற ஒண்ணு. உணர்றது முந்திக்கிறது. இந்த கிளவி காலையில தூங்குனது எஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போற வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கிளவி எதா பண்ணணும், அப்பதான் இந்த கிளவி அடங்கும். எடியே அங்க வேலை பாரு. பாரு இப்ப கூட இவளால காலையில இருந்து சண்டை வருது. முதல்ல இவளை வீட்டை விட துரத்தணும். அதான் ஒரே வழி. எப்பா எப்பா எப்பா, அவ வாய் என்ன வாய். அவ வாய் வச்சுக்கிட்டு எப்பா எப்பா. காலையில நான் கோலம் போட்டு இருந்தேன். தண்ணியை ஊத்தனா கேட்டா ஏன்டி தண்ணியை ஊத்துறேன்னு கேட்டா அப்படிதான் ஊத்துவாங்கிறா. எனக்கு அப்ப இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு? இத போய் சொன்னா நீங்க எல்லாத்துக்காரும் சொல்றா. எல்லாமே அவங்க அம்மா சொல்லணும். பொண்ணு வளர்த்திருக்கா, பொண்ணு நல்ல பொண்ணு வளர்த்திருக்கா. இப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கா பிள்ளைக்காவ. சரி இன்னைக்கு நல்ல நல்லா இருக்கே, சரி கோலம் போட போனேன். என்ன திமிர்ல தண்ணி ஊத்துனா அவ. செத்த பொடி எடுக்க போனா இவ தண்ணி ஊத்தி வச்சிருக்கா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன். இருட்டி ஒரு முடிவு கட்டுறேன் உனக்கு. நாளைக்கு பாரு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். செஞ்சு செஞ்சு முதுகுனா உடஞ்சி போகுது. இந்த புது மருமக என்னதான் செய்வாளோ? இந்த போனை பார்த்துக்கிட்டே ஒன்னும் வேலை செய்யறது கிடையாது. போன் நோண்டிக்கிறதே தான் முழு வேலையும். நானும் புது மருமக வந்தோடனே எல்லா வேலையும் அவன் தையில கட்ட பார்த்தேன். அவ ஆனா என்னை விட கில்லாடியெல்லாம் இருக்க. அவளுக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியலன்னு பேசாம படுத்துக்கு தூங்குறா. எல்லாம் என் நேரம். சரி இருக்கட்டும், கொஞ்சமாவது பழக்கி விடுவோம். இப்படி வேலை செய்யலாம் ரொம்ப கஷ்டமாச்சே. அதனால கூப்பிட்டு பழக்கி விடுவோம். எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி தருவோம். வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா அது நமக்கு தான் ஆபத்து கடைசியில. ஏமா பாக்கியா, செத்தங்க வாயேன். பாக்கியா, ஏமா பாக்கியா இங்க வாமா. ஆன்ட்டி என் பேர் பாக்கியா இல்ல பாக்கியா. உன் பேர் வேற என் வாயில நுழையவே மாட்டேங்குது. என்னது ஆண்டியா? ஆண்டினா உண்மையில மாயிடுவீங்க. இல்ல ஆண்டி, ஆன்ட்டினா அத்தைன்னு அர்த்தம். அததான் நான் இங்கிலீஷ்
இங்கிலீஷ்ல சொன்னேன். ஏம்மா நீ ஒன்னு இங்கிலீஷ்ல கூப்பிட வேணாம்மா, என்ன சாதாரணமா தமிழ்லயே அத்தைன்னு கூப்பிடுமா, சரியாம்மா? சரிங்க அத்தை. எம்மா சத்த வேலை இருந்து பார்க்கணும் என் கூட. நான் ஒத்தையசில வந்து வேலை பார்த்துருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் ஒத்தையில வந்து வேலை பார்த்து கூட. அத்தை நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வேலை பார்த்து தரேன். இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால வெளில போகணும். நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் வேலை பார்க்குறேன், சரிங்களா அத்தை? இன்னொன்று ஒன்று, அதுக்கப்புறம் நான் துணி துவைக்கல அத்தை, நான் துணி துவைச்சிருங்க. அப்படியே கொஞ்சம் எனக்கு வெள்ளை ஜாமானா வாங்கணும், அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் நான் சத்த வெளில போயிட்டு வந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறேன், சரிங்களா அத்தை? என்னது வெளில போக போறியா? இல்லை அத்தை எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நான் சத்த வெளில போயிட்டு வரேன் அத்தை. அப்படியே வெளில ரோட்னா சுற்றி பார்த்துட்டு எப்படி இடம்னா எப்படி இருக்கு சொல்லி பார்த்து வரேன் அத்தை. ஏன்னா நேற்று தானே வந்தேன், அதனால கொஞ்சம் எனக்கு இந்த இடம் செட் ஆகலை. சத்த வெளில போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரேன் அத்தை. அப்போ தான் இந்த என் மனசு நிம்மதியாக இருக்கும். எம்மா வெளில போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு போமா. எம்மா இவன் விடவே மாட்டா பிள்ளைக்கம்மா. இவன் என்ன வேலை பார்க்காம என்ன இன்னைக்கு போகவே விட மாட்டா பிள்ளைக்கே. எப்படியாவது தப்பிக்கணும் இவகிட்ட இருந்து. இல்லைன்னா நம்மள வேலை எனக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு நாளைக்கு இவன் நிம்மதியாக கிடப்பா, நம்ம நாளைக்கு ஃபுல்லாக வேலை பார்க்கணும். அப்படி நினைக்கூடாது, நம்ம எப்படியாவது தப்பிச்சணும் இப்போ இன்னைக்கு. எம்மா அங்கே பாரு ஜாமான் அப்படியே கிடக்கு, சித்தனை போய் ஜாமான் வரைக்கி போடு, நான் அப்படியே அடுப்பாங்கரை க்ளீன் பண்ணிடுறேன், சரியா? அத்தை எனக்கு பாத்திரம்னா கழுவி எனக்கு பழக்கமே இல்லை அத்தை. பாத்திரம் கழுவ தெரியாதா? அப்புறம் நீ என்ன வேலை செய்வேம்மா? சரிம்மா நீ ஜாமான் இருக்க தேவையில்ல, நீ போய் சமையல் வேலையை பாரு போ. அத்தை எனக்கு சமைக்க தெரியாதே. என்ன பொண்ணுமா நீ எதுவுமே தெரியலங்கிற. சரிம்மா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நான் வெங்காயம் பக்கடை போடலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற? அப்படியா அத்தை? எனக்கு ரொம்ப பிடிக்குமே அத்தை. போடுங்க சீக்கிரமா போடுங்க அத்தை. உங்களுக்கு தெரியுமா எனக்கு வெங்காயம் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும் அத்தை, எனக்கு உசுறு மாதிரி அது. சரிம்மா நான் போட்டு தரேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு வெங்காயம் வெட்டி தரணும் அத்தை. எனக்கு வெங்காயம் வெட்ட தெரியாது, அப்படி வெட்டினா என் கல்லுன்னு தண்ணி தனியா வரும் அத்தை. ஏம்மா நீ வெட்டினா மட்டும் கல்லுன்னு தண்ணி வராத, யார் வெட்டினாலும் கல்லுன்னு தண்ணி தான் ஆகும். என்னம்மா வெங்காயம் கூட வெட்ட தெரியாதுங்கிற, அப்புறம் எப்படிம்மா சமைப்ப? அது வந்து எங்க வீட்டுல யாராவது வெங்காயம் கட் பண்ணுவாங்க அத்தை, நான் அந்த வெங்காயத்தை அப்படியே போடுவேன் அத்தை, அதான் எனக்கு தெரியும். அப்பனா சரிம்மா நான் உனக்கு வெங்காயத்தை வெட்டி தரேன், நீ பக்கோடா போடு, சரியா? இந்த கிளவி விடாது போலக்கே. இது வெங்காயத்தை போடு அடைய போடு அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கு. என்னம்மா அங்க முணுமுணுத்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, வெங்காயம் பக்கோடாவை எப்படி போடணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்று யோசிக்க தேவையில்லை, நீ எப்படி வெங்காயம் போடுற நானும் பார்க்குறேன், வா. சரி வாமா நான் வெங்காயத்தை வெட்டி தரேன். இந்த கிளவி என்கிட்ட ரொம்ப விளையாடிட்டு இருக்கு, என் குணம் தெரியாம விளையாடிட்டு இருக்கு. என் குணம் தெரிஞ்சா அந்த கிளவி அவ்வளோதான், அதோ கதி தான் இந்த கிளவியோட சங்கு தான். எடிய கிளவி உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? இந்த கிளவிக்கும் எனக்கும் நீ சண்டை வந்துதான் அவங்களுக்கே. ஏம்மா என்னம்மா இங்க இன்னும் முணுமுத்திட்டு இருக்க? ஐயோ அடிய கிளவி, நான் இன்னைக்கு போட முடியாதுடி, என்னடி பண்ணுவ? என்னது டியா? எட்டியே என்னடி டி போட்டு கூப்பிடுற? வேற எப்படி கூப்பிடுறதான்? அத்தானு மரியாதையா கூப்பிட, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் டி. எட்டிய கிளவி நான் வெளில போகணும், நான் இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. என்ன தைரியம் அந்த பொண்ணுக்கு? நான் பார்த்துக்கிறேன். எட்டியே நாளைக்கு பாருடி.